ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு விஎன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ப்ளூ கலர் ப்ளஸ் சிம்பிள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிக்சர் வந்து எடிட் பண்ணணுமோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக்சர் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளாக் கலர் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஒரிஜினல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ட்ரிம்ன்றதை செலக்ட் பண்ணி 15 செகண்ட் கொடுத்து சிங்கிள் டு கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பேக்ரவுண்டுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ்ன்ற கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இழுத்து கீழே விட்டுருங்க. உங்களுக்கு இமேஜ் வந்து எவ்வளோ பிளராக வேணுமோ அவ்வளோ வந்து செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபிட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளண்ட் போய்க்கோங்க. பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு சிங்கிள் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. அகெயின் வந்து ஒரு டெம்ப்ளேட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஃபிட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குரோமோ போய்க்கோங்க. குரோமோ போயிட்டு அந்த சர்க்கிளை கொண்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இன்டென்சிட்டி வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோவை எந்த குவாலிட்டியில் வந்து டவுன்லோட் பண்ணுமோ அந்த குவாலிட்டியை செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி முடித்ததும் இப்போ வந்து டன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்துடுங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அகெயின் அந்த பிக்சரே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரிஜினல்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்து சிங்கிள் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேக்கில் வந்து பிளாக் இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரிம் ஆப்ஷன் போயிட்டு 15 செகண்ட் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்றதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண வீடியோவை வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குரோமோன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்க்கிளை கொண்டு வந்து ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுட்டு இன்டென்சிட்டி வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ண வேணாம், லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோ மேலே வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த பிக்சரை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கரெக்டாக வேணுமோ அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் வந்து ஒரு ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்ற செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இப்போ வந்து பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. அகெயின் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து இப்போ வந்து அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வீடியோன்ற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. வீடியோன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பிளண்ட் போய்க்கோங்க. பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம். மியூசிக்கோடைய ப்ளஸ் ஐக்கான் வந்து டச் பண்ணிக்கோங்க. மியூசிக் போய்க்கோங்க. மை மியூசிக் போயிட்டு மியூசிக் லைப்ரரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த சாங் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இந்த சாங் உங்களுக்கு நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.